இப்போ லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டீரியோ ஐசோமர்சம், அதாவது லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ற பேர் ஆஃப் ஐசோமர்சம் என்ன அப்படின்னா மிரர் இமேஜ் இருக்கும். அதாவது லாக்டிக் ஆசிட் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுதணும்ல, எப்படி எழுதணும்? இந்த பக்கம் ஒரு OH போட்டிருப்போம், இந்த பக்கம் H போட்டிருப்போம், இங்க COOH போட்டிருப்போம், இங்க CH3. சரியா? இப்போ என்ன புதுசா லாக்டிக் ஆசிட் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸ் லாக்டிக் ஆசிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனாலதான் லாக்டிக் ஆசிட் இல்லைன்னா எக்ஸ்னே சொல்லிக்கலாம். எக்ஸனுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான், நம்ம ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் ஒரு இடத்துல கொடுத்துட்டோம். எங்க கொடுத்து வச்சிருக்கோம்? அந்த பாத்தீங்களா, அந்த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் கொடுத்து வச்சிருக்கோமா? இத இதோட மிரர் இமேஜ் பாருங்க. கைரல் கார்பன் இருந்தா மட்டும்தான் அந்த மிரர் இமேஜ் வரும். இப்ப இதோட மிரர் இமேஜ் பாருங்க. H COOH CH3 OH. இப்ப ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல OH எங்க இருக்கு சொல்லுங்க? லெஃப்டா ரைட்டா? OH லெஃப்ட்லயும் இருக்கு ரைட்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் நான் ரெண்டு காம்பவுண்ட் எழுதிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல OH லெஃப்ட்ல இருக்கா ரைட்ல இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுல லெஃப்ட்ல இருக்கு, ரெண்டாவதுல ரைட்ல இருக்கு. இதுதான் பேர் ஆஃப் எனன்ஷியோமர்ஸ். ரொம்ப ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? பேர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். இந்த பேருக்கு பேரு ஸ்பெஷலா இதோட பேரு எனன்ஷியோமர்ஸ். எனன்ஷியோமர்ஸ்னா என்ன? கைரல் கார்பன் மிரர் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். எனன்ஷியோமர்ஸ்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா but different structure formula, different spatial arrangement. molecular formula different spatial arrangement. சொல்ல போனா இத different spatial arrangementங்கறத எழுதிக்கிறேன். spatial arrangement, different spatial arrangement. இப்ப இந்த different spatial arrangementம் எதனால வருது? அந்த கைரல் கார்பனால தான் வருது. இது என்னது? மிரர் இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். எனன்ஷியோமர்ஸ் அப்படினாலே மிரர் இமேஜ். புரியுதா? மிரர் இமேஜ். சோ இப்போ நான் இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஐசோமர்சம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க சொல்லுங்க, என்ன காரணம் இது கிடைக்கிறதுக்கு? இந்த மிரர் இமேஜ் எதனால கிடைச்சிச்சு? எல்லாத்துக்கும் இந்த மாதிரி மிரர் இமேஜ் போட முடியாது. நீங்க நினைக்கலாம் மேம் நான் போடுவேனே அந்த மாதிரி. கைரல் கார்பனுக்கு மட்டும்தான் மிரர் இமேஜ் போடணும். சரியா? நம்ம போட ட்ரை பண்றதே அதுக்கு மட்டும். ஆமா, அதுக்கு மட்டும் தான் போடணும். மத்ததுக்கெல்லாம் நீங்க போட்டாலும் நீங்க பாக்குறப்ப மிரர் இமேஜ் இருக்கிற மாதிரி தெரியும். இப்ப பாருங்களேன், இப்ப H ஒரே கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேல ஏதோ ஒண்ணு இருக்கு, கீழே ஏதோ 6 டேஷன் இருக்கு. இதுக்கு மிரர் இமேஜ் போட்டீங்கனால என்ன வரும்? அதே தானே திருப்பி வரும். ஆமா, H ரைட் சைடு. அப்போ கைரல் கார்பன் இல்லாததுக்கு நீங்க போட முடியாது. சரியா? சரி, ஓகே. இப்ப சொல்லுங்க, அப்ப என்ன காரணம்? இந்த எனன்ஷியோமர்ஸ் வரதுக்கு காரணம் என்ன? ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் வரதுக்கு காரணம் என்ன? மிஸ் ஆன்சர் சொல்லிட்டு தான் திருப்பி கேக்குறேன். வரது காரணம் நம்ம இது கைரல் சென்டர்னால நம்ம அத கைரல் கார்பன் ஆட்டம் இருக்குறதா காரணம்னு சொல்லணும். சரியா? சோ அது இருக்கறனால மாத்தி போடுறோம். ஆமா, கைரல் கார்பன் ஆட்டம் இருக்குறதுனால தான் மிரர் இமேஜ் வருது. சரியா? ஓகே. மிரர் இமேஜ். இந்த மிரர் இமேஜ் என்ன செய்யும் அப்படின்னா, இப்ப மிரர் இமேஜ் நம்ம மேம் இப்படி வித்தியாசமா எழுதிட்டா போதுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல. நீங்க இந்த சொல்யூஷன் எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, அது காம்பவுண்ட் ஒருவேளை ரைட் சைடு சுத்துச்சுன்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற காம்பவுண்ட் எடுத்து அதுல லைட் பாஸ் பண்ணீங்கன்னா அந்த லைட் ரைட் சைடு சுத்துச்சுன்னா, செகண்ட் இருக்கிற காம்பவுண்ட் லைட் லெஃப்ட் சைடு சுத்தும். இப்ப ஒரு சொல்யூஷன் எடுத்து லைட்டை பாஸ் பண்ணீங்க, இதெல்லாம் நீங்க செஞ்சு பார்க்கலாம் உங்க லேப்ல. ஒரு சொல்யூஷன் எடுத்து லைட்டை பாஸ் பண்ணீங்கன்னா அது கைரல் சென்டர் உள்ள இருந்துச்சுன்னா அந்த லைட்டை ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ சுத்தும். எதுவும் இல்லைன்னா அப்படியே அனுப்பிடும் லைட்டை. சோ இப்ப லைட்டை ரைட் சைடோ இல்ல லெஃப்ட் சைடோ சுத்தும். ரொட்டேட்ஸ் லைட் ரொட்டேஷன் எய்தர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதனாலதான் நம்மளுக்கு ஐசோமர்ஸ் கிடைக்குது. எய்தர் இன் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துறதுனால மட்டும் தான், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரக்ஷன்ல சுத்துறதுனால மட்டும் தான் நம்மளுக்கு இது கிடைக்குது. புரியுதா? அடுத்து போயிடலாமா?